திடீர்னு ஒரு அதிகாலை ஒரு செய்தி இப்படி தான் பரப்பப்பட்டுச்சு. பாரு சாண்ட்ராவை காரிலிருந்து தள்ளி விட்டு விட்டார். அது ஓடுற காரா நிற்கிற காரா அப்படிலாம் இல்லை. என்னது பாரு சாண்ட்ராவை தள்ளி விட்டாரா? என்ன நடந்தது என்ன நடந்தது என்ன நடந்தது? ஐயோ இது ஒரு அக்கிரமம் அநியாயம். இனி பாரு பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே பொங்கி எழுந்தாங்க. பார்வை ஆதரித்தவர்கள் கூட நான் இனி பார்வை பற்றி பேசக்கூட மாட்டேன் அப்படிங்கிற முடிவெடுத்தாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம எப்போதுமே எமோஷ்னல் தமிழக மக்கள் ஜென்ரலாக நான் இப்போ சொல்கிறேன், வருத்தப்படாதீங்க. நம்ம அந்த எமோஷனலாக கனெக்ட் ஆகும். ஒருத்தவங்களுக்கு ஒரு அநீதி நடந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே பொங்குவோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரோமோ வர வலுவகுத்தது எல்லாருமே போட்டாங்க. அதில் நிறைய பிஆர் ஒர்க் நடந்ததுங்கிறது நம்மளாம் இப்போ சொல்லிட்டு வரோம். இப்போ ஆனந்த விகடன் தோலுறுத்தி காட்டாங்கங்க சாண்ட்ரா. அதாவது இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப பலன் அடைஞ்சவரே யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான். என்ன காரணம்? இவர் ரொம்ப பயந்த சுபாவம் மாதிரி நம்மளை காட்டிக்கிறாரு. ஆனால் இவருடைய கணவர் பிரஜன் இந்த வீட்டில் இருக்கும் பொழுது இவர் பேசிய வார்த்தைகள் இப்போ அவங்களுடைய கண்முன் போகுதான். இல்லையே, அவங்க பயந்த சுபாவம் மாதிரி நடிச்சிக்கலையே, ரொம்ப தைரியமாக தானே பேசிகிட்டு இருந்தாங்க. அதை விட முக்கியமாக அதேமாரி பிரஜன் எவிக்ட் ஆகி போனதுக்கு பிறகு ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி, நான் ரொம்ப இறக்கமாக இருக்கிறேன், ரொம்ப லோன்லியாக இருக்கிறேன், தனிமைப்படுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கு நானே வரேன் அப்படின்னு அவங்களே வராங்க. இப்போ பாரு கார்லேருந்து தள்ளி விட்ட உடனே அவங்க மயக்கம் அடைஞ்சதை கூட சரி, அது கூட அவங்களால முடியலன்னு கூட ஏற்றுக்கிறேன். யார் அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லப்பா ஏற்றுக்கிறேன். ஆனால் பாருவும் கமருதினும் இவங்களை பார்க்கும் பொழுது ஐயோ ஐயோ கத்தனதையும், அதற்கு பிறகு அவங்களுக்கு ரெட் கார்டே கொடுத்தாச்சு. ரெட் கார்டு கொடுத்து அவங்க வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. அப்போ மன்னிப்பு கேட்கறதுக்காக காலில் விழ வரார் கமருதீன். அப்பயும் ஐயோ ஐயோன்னு பண்ணாங்களே, ஐயோ ஐயோ இது உலகமாடா நடிப்புடா சாமி அப்படிங்கிறதே எங்களுக்கு இப்போ தாங்க தெரிய வந்தது அப்படிங்கிறத பிரபல விகடனே தோலுறுத்து காட்டிய அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா நண்பர்களே? ரெட் கார்டு இது எப்படி நடந்தது பாருங்கள். அதிகாலையில் இந்த செய்தி பரவலாக எப்படி சாண்ட்ராவை காலையிலேருந்து தள்ளி விட்டாங்கப்பா, ஐயோ இது தப்பு இது தப்பு, இது பிக் பாஸ் வீட்டில் இது அநியாயம் நடந்தது, பாருக்கு ரெட் கார்டு, இதுதான் நடந்த நிகழ்வு. சோசியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, அது ட்விட்டர், இதெல்லாம் பரவுச்சு செய்தி, காட்டுத்தீ போல் பரவுச்சு. எப்படி அப்படி பரவுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பல விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கு பிறகு எல்லாமே எபிசோடை பார்க்க உட்கார்ந்ததுக்கு பிறகு தான் தெரியுது, ஐயோ ஒரு ட்ராமாவுக்காக நம்ம இவ்வளவு கூவி இருக்கோம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் அவங்களுடைய போஸ்ட்டை டெலீட் பண்ணுறதும் வாபஸ் வாங்குகிற காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ அழகாக நம்மளை ஏமாற்றிட்டானுங்கல்ல. எங்கேருந்து சேச்சி சூப்பர் சேச்சி, உள்ளே நீங்கள் ஆடின கேமோ, வெளியில் உங்கள் கணவர் ஆடின கேமோ. ஆனால் இதில் வெளில அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு போனாங்க, அவங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக வாழ்வாங்க. இந்த குற்ற உணர்ச்சி உங்களை எவ்வளோ நாள் தாக்கும்ல. குழந்தைங்க வேற பார்த்துருக்கு, அதுங்க நம்ம அம்மா இவ்வளவு ட்ராமாக்காரியான்னு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படும்ல. சரி, கேமுக்காக தானே நீங்களும் பண்ணீங்க. எங்கள் மக்களுடைய உணர்ச்சியோடு விளையாடிட்டீங்களப்பா. இதுக்கப்புறம் உண்மையாலே யாராவது பாதிக்கப்பட்டால் கூட இப்படி குரல் எழுப்புவாங்களாங்கிறது சந்தேகமாயிடுச்சு. அவசரப்பட்டுட்டியே குமார், பிரஜன், சாண்ட்ரா, ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. இதுக்கான பலனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிங்க சந்தோஷமாக.